இன்று உலகின் பிரம்மாண்டமான பேரரசாக கருதப்படுகின்ற அமெரிக்காவின் அரசியல்வாதிகளை ஐபேக் என்ற ஒரு பொலிட்டிக்கல் ஏஜென்சியின் மூலமாக விலைக்கு வாங்கி இருக்கிறது. ஜெஃப்ரி எப்ஸ்டீனை போன்று பலரை வைத்து அமெரிக்க அரசியல்வாதிகளையும் அமெரிக்க பிரபலங்களையும் அது கட்டுப்படுத்துகிறது. யூரோப்பிலும் இதே கதிதான். இஸ்ரேல் பலஸ்தீனியர்களுக்கு எதிராக நடத்தி கொண்டிருக்கும் இனப்படுகொலையை அங்குள்ள அரசியல்வாதிகள் புறக்கணித்து விட்டாலும், அங்குள்ள பிரபலங்கள் புறக்கணித்து விட்டாலும், அங்குள்ள மக்கள் இதற்கு எதிராக குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே மேற்குலகில் இருக்கும் இஸ்ரேலுக்கான ஆதரவு விரல் விட்டு எண்ணக்கூடிய வருடங்களில்தான் இருக்கின்றது. எனவே இஸ்ரேலுக்கு இதை விட பிரம்மாண்டமான இன்னும் ஒரு வழி தேவைப்படுகிறது. எனவே இஸ்ரேலால் ஐபேக் போன்ற அரசியல் ஊடுருவல்களிலும் அல்லது ஜெஃப்ரி எப்ஸ்டீன் போன்ற அரசியல் பிளாக்மெயில்களையும் நம்பி இருக்க முடியாது. கிரேட்டர் இஸ்ரேல் ப்ராஜெக்டை ஆரம்பிப்பதுதான் இதிலிருந்து தப்பிக்க ஒரே வழி என்று இன்று இஸ்ரேல் முழுவதுமாக நம்புகிறது.